வரணும் சாமி. அப்பதான் எனக்கு நல்ல வழி காட்ட முடியும். அப்படியே எப்போனா கேளு இந்த கதை சொல்லும் போது நல்லா இருக்குமா இப்போ காவேரி தண்ணி விடுற நெல் பாயுது பில்லு இருக்கு திருப்பி கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து எவ்வளவு நேரம் ஆகும் போறது திருப்பி கல்ல எவ்வளவு எவ்வளவு பில்லு இருக்கு காவாயில தண்ணி விட்டா எவ்வளவு நேரம் ஆகும் போகுது அதான் ஒரு முனை போயிடுச்சாலும் அது ஆஃப் பண்ணாலும் போயினே இருந்தா அது பாட்டு போயினே இருக்கும் சீக்கிரம் பாயும் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு போனா திருப்பி 4 மணி நேரம் வேஸ்ட் தான் தப்பு தானே தப்பு இல்லை கதை சொல்லும் போது நிறுத்தினா அறிவு இருக்குதா சாமி அப்படி ஜம்மதி ஓடி ஓடி வந்து சாமி என் எடுத்து கொடுத்த வேதங்கள் அதை காணாமல் போனது இந்த உலகம் அலுவலகத்திற்கு காணம் வந்தது சுவாமி நந்த பருவ வைகுந்து பார்த்து சத்தியாதி பெருமானே இது நீ தேடி பார்க்க விட்டால் உலகமே அழிந்துவிடும் தேடி பார்க்க வேண்டும் என்று தேவர்கள் ஒருமிக்க செய்து ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் பார்த்த உடனே ஏனென்று ஞானத்தை பார்த்த உடனே ஆண்டவர் ஞானத்தை தெரிகிறது சோமலாசுரன் தேடி சென்று நிற்பார் கடலில் மறந்திருக்கிறார் அப்படி அந்த ஞானத்தை அழைத்து கொண்டு நிற்பார் கடலிலே போய் நிற்கிறார் இருப்பது ஒரு நீர் தண்ணியிலே இருப்பவர் ஆனால் போய் மறந்திருப்பன ஒரு அரக்கன் அவரை பிடிக்க வேண்டுமே ஆனால் என்ன அவதாரத்தை எடுக்கலாம் என்று யோசித்து பார்த்த உடனே அவர் என்ன அவதாரத்தை எடுத்தார் மச்சம் என்று சொல்லக்கூடிய சேர்க்கண்ட அவதாரத்தை எடுத்து அதாவது கடலிலே குதித்து நீண்ட அவதாரத்தை எடுத்தார் ஆண்டவன் எடுத்த உறவம் முதலாக மச்சம் என்ற சொல்லக்கூடிய மீன் அவதாரத்தை கொண்டு சோமகாசனை கொண்டு விட்டு 4 வேதத்தை கொண்டு வந்து பார்க்கும் போது இந்த அரக்கனுடைய களமட்ட காரணத்தால் இந்த வேதங்கள் எல்லாம் முன்னும் பின்னுமாக பார்த்தார்கள் இது சிக்கப்பட்டு விட்டது இது யாருக்கு கொடுத்தது யாரால் சீர்திருத்தம் செய்து இந்த வழி காட்டுவார் என்று தேவர்கள் யோசித்து பார்த்த உடனே தேவர்கள் உள்ளத்தில் யாரை தோன்றினார் அதாவது உலகத்தில் ஞானத்தில் சேர்ந்தவர் வியாதவாசர் தான் இப்படி வியாதவாசத்தை கொடுத்தது யானால் சிக்கையை கட்டி சீர்திருத்தம் செய்து இந்த உலகம் வழி காட்டுவார் என்றையும் வியாதவாசர் அழைத்து செய்து இந்த உலகம் பிரபஞ்சமாதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லியும் வேதவாசத்தை கொடுத்த உடனே வேதவாசர் பார்க்கிறார். வேதவாசர் லேசான கிடையாது, அதாவது முக்காலமும் தெரிஞ்ச ஆளு இல்லையா? அப்படி பார்த்த உடனே அவர் ஞானத்தில் பார்க்கிறார். இந்த வேதத்தை சிக்கரிக்க வேண்டும். ஞான துரியோதயமும் துவாபரியும் அதாவது கிரியதையும் துவாபரியும் முடிந்து நாளை கலியுகம் பிறக்கும். நாளை கலியுகத்து மகாபாரதம் நடந்தே சேரும். யாரு நினைச்சது? வியாதவாசர் உள்ளத்தில் பார்க்கிறார். இந்த கலியுகத்தில் மகாபாரதம் நடக்கும். இந்த கலியுகத்தில் மகாபாரதம் நடக்க வேண்டுமே, இந்த மகாபாரத காவிய கதையை எழுத வேண்டும் என்று அவர் யோசித்த உடனே அது எவ்வாறாக எழுதினார்?
கொடுக்கணும் ஆமா இல்லையா நான் கதை சொல்லவும் எழுதுவதற்கு பக்கத்துல யார் வேண்டுமே இது யாரு நினைத்த பக்கத்துல இருப்பார் என்று வேதவாசன் நினைத்த உடனே அவர் உள்ளத்தில் யார சொல்லினா யார் இருப்பார் என்று உள்ளம் கூட நினைக்கும் போது மீண்டும் அந்த பிரம்மதேவன் அவர் உள்ளத்தில் நினைக்கிறார் அவர் பிரம்மதேவனை வேதவாசன் நினைத்த உடனே வேதவாசன் முன்பாக பிரம்மதேவன் காட்சி வைத்தார் சாமி முக்காலமும் தெரிந்தவன் நீதான் பிரம்மதேவனை எடுத்திருக்கிறாய் கால்மன் கேட்கும் போது பிரம்மதேவா இந்த மகாபாரத கதையை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன்ப்பா எதற்காக எழுதி வேண்டும் என்று கேட்ட உடனே பிரம்மதேவன் பார்க்கிறார் சாமி அதுக்கு தகுந்தான் நான் கிடையாது முன்பதாகவே வேதத்தை கொடுத்து என் நிலத்தை காப்பாற்ற முடியல பக்கத்துல இருக்க வேண்டியதையாடா விநாயகர் பெருமான் எடுத்ததையாடா பக்கத்துல இருப்பார் என்று விநாயகர் பெருமன் கோரி தவந்து இருக்கிற போது அதாவது விநாயகர் பெருமன் வந்து வேதவாசத்துக்கு கத்தெடுத்தாராம் சாமி வேதவாசம் காமினவரு இந்த விநாயகர் பெருமன் கோரி தவந்து இருக்கிறாரு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்ட உடனே ஆனால் அப்பா விநாயகர் பெருமானே இந்த மகாபாரத கதையை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் எனக்கு எழுதி பக்கத்துல இருக்க வேண்டும் என்று வேதவாசம் கெட்ட உடனே விநாயகர் பெருமன் பார்க்கிறார் யோசித்து பார்த்தா சாமி நான் புத்தகா இருக்கிறேன் ஆனால் என் போது ஒரு நிபந்தனை என் நிபந்தனை கட்டப்பட்டது ஆனால் உனக்கு பக்கத்திலேயாக இருக்கேன் அப்படி என் விநாயகர் பெருமன் சொன்ன உடனே வேதவாசன் பார்க்கிறார் விநாயகர் பெருமானே என் மேலே உனக்கு என்ன சந்தேகம் அவர்கள் சொன்ன உடனே சாமி இந்த கதை அதிசீக்கிரமாக இடைவிடாமல் படிக்க நிறுத்தாமல் கதை சொன்னது ஆனால் நான் கதையை எழுதி முடிப்பேன் பாதியில நிப்பாட்டினால் பாதியில நிப்பாட்டிடுவேன் இல்லையா அப்படி என்று விநாயகர் பெருமன் கேட்ட உடனே வேதவாசன் ஒப்புதல் அளித்து ஆனால் வேதவாசனும் ஒரு அவருக்கு நிபந்தனை கொடுத்தாராம் விநாயகர் பெருமானே நான் சொல்லாக சொல்லுவேன் ஒரு சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பேச்சு பேசுவாரா அர்த்தம் இல்லாத பேச்சே இருக்காது இல்லையா இப்படி பொருள் தெரிந்து எழுத வேண்டும் என்று இருவரும் ஒப்புதல் போட்டுக் கொண்டு பரவதிகளை ஏடாக வைத்து அதாவது வேதவாசன் சொன்னவும் நாரத சிக்கரிக்கவும் விநாயகர் பெருமான் பார்த்து விநாயகர் பெருமான் வலது தந்தத்து ஒரு எடுத்து அடையாக வைத்து இந்த மகாபாரத கதையே வரிகளாகவும் முத்துகளாகவும் மகாபாரத கதையே நான் சொல் முன் வந்திருக்கிறேன் என்றால் இந்த கதையில மின்சொல் பின்சொலாக இருக்கலாம் மின்சொல் முன்சொலாக இருக்கலாம் இந்த நடப்பவன நேர்மாறாக இருக்கலாம் எந்த ஒரு குறை குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தவறு செய்து விட்டால் அத்தவறை எப்படி மன்னிப்பீரோ அத்தம்மை போல் மன்னிக்க வேண்டும் என்று கை தட்டணும் பூரா என்ன மன்னிச்சாங்க கை தட்டாலும் பூரா உன்னை மன்னிக்கவே இல்லை காரணம் உன் வாயில வந்து மார்க்கெட்டு பேசி இல்லை சாமி அவங்களுக்கு கைக்கு இவரை இப்ப ஏதாவது கேட்கலாமா கேட்க கூடாதான்னு உள்ளத்தில் தெரிகிறது நான் கேளு என் தவறு பணம் என் உள்ளத்தில் தெரிகிறது உங்களுக்கு என்ன சந்தேகம் ஐயா உங்களை பார்த்தா சன்னியாசி மாதிரி இருக்கீங்களே இந்த மகாபாரத கதையை நீங்க சொல்லி வரீங்க இந்த மகாபாரத கதைக்கும் உங்களுக்கு என்ன பூர்வீக சம்பந்தம் இல்ல எதனா சம்பந்தம் இருக்குதா இந்த கதைக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது உன் பேர் என்ன அது சொல்லு அப்புறம் கேட்கறேன் சொல்றேன்